இயேசுவின் நாமத்தினால உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். என்னுடைய செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னா, ஆங்கிலத்தில் தான் எழுதியிருக்கிறேன், வாட் த பிரசன்ஸ் ஆஃப் காட் டூ இன் மை லைஃப். தேவ பிரசனம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யுது. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 35. எந்த ஜனத்தினாயிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனை அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. கொர்நேலியன் ஒரு மனுஷனை குறித்து தான் பேசுறாரு. எந்த ஜனத்தில் ஆயினும், ஏன்னா கொர்நேலியும் ஒரு ரோமன், அவனை பார்த்து சொல்றாரு, எந்த ஜனத்தில் இருந்தாலும் ஒரு மனுஷன் தேவ நீதியையும் தேவ நியாயத்தையும் செய்வான் அப்படின்னா அவனே எனக்கு உகந்தவன். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா அவன் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை ஆதாரமாக வைத்து தான் என்னுடைய செய்தியை பிரசங்கம் பண்ண போகிறேன். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது. எங்கேயோ இருக்கிற ஒரு கொர்நேலியுவை தேவன் அவனுடைய வாழ்க்கையின் நிமித்தமாக இயேசுவை அறியலை, ஆனால் நற்செயல்கள் செய்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் அதை பார்த்து அவனை தேடி அவனை சந்தித்து, அவனுக்கு மாத்திரம் இல்லை, அவன் வீட்டாரம் அனைவரும் அவனை கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருப்பார்னா, பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எத்தனை பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை வேளையில்? அதனால் எந்த ஜனத்தினாலும் ஆண்டவர் நீதியும் நியாயத்தையும் செய்யும்பொழுது, நேற்றைய தினத்தில் பைக்கில் வந்துட்டு இருக்கும்பொழுது ஆட்டோவில் ஒரு வாசகத்தை படித்தேன். அதில் ரொம்ப அழகாக இருந்தது. கர்த்தர் கிருபையும் நீதியையும் செய்கிறவர். நிறைய நேரத்தில் நமக்கு கிருபை தான் ரொம்ப பிடிக்குது இல்லை? ஆண்டவர் அன்பாக இருப்பார், ஆண்டவர் நேசிப்பார், ஆண்டவர் உன் பாவத்தை மன்னிச்சிருவார், நீ எத்தனை முறை இடறினாலும் உன்னை அவர் ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் நம்ம சொல்லுவோம். அதே நேரத்தில் ஆண்டவருக்கு இன்னொரு பரிமாணம் உண்டு, அதை மறந்துடாதீங்க. அவர் எந்த அளவுக்கு ஈக்குவலாக பார்க்கணும். எந்த அளவுக்கு அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். ஆமென். எல்லா நீதி, சகல நீதியும் நம்முடைய வாழ்க்கையிலையும் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலையும் அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். அவர் பயங்கரமான தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இதனால் ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைய நேரத்தில் நமக்கு அது பெருசாக புரிகிறது இல்லை, அதனுடைய மகத்துவத்தை நம்ம புரிந்து கொள்கிறது இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய பிரசனம் எப்படியெல்லாம் இருந்துச்சு, அது என்னெல்லாம் செஞ்சுது அப்படின்னு சில காரியங்களை இதனால் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, அது பழைய ஏற்பாட்டு காலத்தில். இன்றைக்கி ஆண்டவர் ரொம்ப மென்மையாக தான் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் மென்மையானவர் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் நம்மளை எக்ஸ்கியூஸாக எடுத்துக்கிட்டு நம்ம விருப்பம் போல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறவே மாட்டார். அல்லேலூயா. அவர் அன்னைக்கும் அன்புள்ளவராக தான் இருந்தார், இன்னைக்கும் அன்புள்ளவராக தான் இருக்கிறாரு. அன்னைக்கும் நீதி உள்ளவராக தான் இருந்தார், இன்னைக்கும் அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். அவர் என்றைக்கும் ஒரு நாள் ஆண்டவர் மாறவே மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் நம்பல அப்படின்னா இல்லையா, எபிரேயர் 10:31 நீங்கள் வாசிச்சிங்கன்னா அந்த இடத்துல எழுதியிருக்கோம், ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களில் விழுகிறது எவ்வளவு பயங்கரமான காரியம் என்று அறியீர்களா. நிறைய நேரத்தில் என்ன யோசிச்சோம், ஆண்டவர் அன்பு, ஆண்டவர் நேசம், ஆண்டவர் ரொம்ப பாசம், உண்மைதான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பிரியமானவர்களே, அதே நேரத்தில் அந்த ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களில் விழுகிறது எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த நாளில் என்னுடைய செய்தி ரொம்ப கடினமாக தான் இருக்கும். நம்மளை பயமுறுத்துறதுக்காக இல்லை, நானே கர்த்தருக்கு முன்பாக பயந்து நடுக்கத்தோடு வந்து நின்றுட்டுருக்கிறேன். எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கை இருக்குது தெரியுமா? இன்றைக்கி எவ்வளவு எளிதாக நம்முடைய வாழ்க்கை இருக்குது தெரியுமா? என்ன வேணால் நம்ம செய்கிறோம் நம்ம விருப்பம் போல். பிரியமானவர்களே, அந்த ஃப்ரீ வில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நமக்கு என்ன தோணுதுன்னா, அந்த நாட்களில் தவறு செய்யும் பொழுது தண்டனை உடனே. இன்னைக்கு அந்த தண்டனை கிடைக்காததுனால கர்த்தர் நம்ம மேலே கிருபை உள்ளவராக இருக்கிறாரு, கர்த்தர் நம்மை காணாதவரை போல இருக்கிறார் நம்ம நினைக்கிறோம். இல்லை இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் குணப்படும்படிக்கு அந்த தேவ அன்பு உங்களை ஏவுகிறது என்று நீங்கள் அறியீர்களா என்று பவுல் எழுதுறாரு. எதற்காக தெரியுமா? அவர் கிருபை உள்ளவரா பொறுமை உள்ளவராக இருக்கிறாரு. என் மக புரிஞ்சிக்குவா, அவங்க சரி பண்ணிக்குவாங்க, அந்த பாவ வழியை விட்டு மனம் திரும்பிடுவாங்க. நீங்கள் குணப்படும்படிக்கு அந்த தேவ அன்பு உங்களை ஏவுகிறது என்று நீங்கள் அறியீர்களா. புரியுதுங்களா நான் சொல்றது? ஹல்லேலூயா. நம்ம சரியாயிடுவோன்ட்டு கர்த்தர் பொறுமையா இருக்கிறாரே தவிர வேற எந்த ஒரு காரணமும் இல்லை. ஹல்லேலூயா. இதனால பாருங்க, பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு மனுஷனை குறித்து
நம்ம தியானிக்க போகிறோம். ரொம்ப அதிகமாக அவரை பற்றி எழுதப்பட்டில்லை, ஆனால் அவருடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நான் கற்றுக்கொண்டதை இதனால் தியானிக்க போகிறோம். எத்தனை பேருக்கு ஓபேத் ஏதோம் தெரியும்? தெரிஞ்சவங்க பரவாயில்ல. எத்தனை பேருக்கு ஓபேத் ஏதோ? ஒரு சிலருக்கு மாத்திரம் தான் தெரிஞ்சிருக்கு. அதனால் நம்ம நிறைய வசனங்கள் இல்லைனாலும் சில காரியங்களை பார்க்கலாம். 1 நாளாகமம் 13வது அதிகாரம் 14வது வசனத்தை சகோதரி எடுத்து வாசிப்பாங்க. 1 நாளாகமம். எல்லாம் உங்கள் வேதத்தை கையில் எடுத்துக்குங்க. எல்லா வேதத்தை திருப்பி அந்த பக்கத்தை அன்போடு கூட நீங்கள் எடுக்கும்படியே உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். 1 நாளாகமம் 13வது அதிகாரம் வசனம் 14. தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். இந்த வசனத்தை வாசிக்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. அதுக்கு முன்னாடி வசனத்தில் ஒரு பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 13வது வசனம், கித்தியனாகிய ஓபேத் ஏதோம். அவர் யாருன்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி எழுதியிருக்கு இல்லையா? நமக்கு சொல்லிக் கொடுத்த பிரகாரமாகவே இப்படி எழுதியிருக்கு. இதே காரியத்தை 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 11வது வசனத்தில் ஆண்டவர் கொஞ்சம் வித்தியாசமாக எழுதியிருக்கிறார் பாருங்க. அதை கொஞ்சம் வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 6வது அதிகாரம் வசனம் 11. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். இங்கே என்ன போட்டிருக்கு? ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும். இங்கே போட்டிருக்கு அவன் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். வெரி சிம்பிள். கர்த்தருடைய பெட்டி எதை ரெப்ரசன்ட் பண்ணுது தெரியுமா? கர்த்தருடைய பெட்டிக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் சபையார். கர்த்தருடைய பெட்டிக்குள்ளே என்ன இருந்துச்சு? அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள தேவ சமூகத்து அப்பம் மன்னா, ஆரோனுடைய துளிர்த்த கோல், அப்புறம் கர்த்தர் கொடுத்த நியாய பிரமாணம், கர்த்தருடைய வார்த்தை உள்ள இருக்கு. பிரியமானவர்களே, அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது அப்படின்னா தேவ பிரசன்னம், வேற ஒன்றுமே கிடையாது. ஓபேத் ஏதோமின் வீட்டில் தேவ பெட்டி இருந்ததுன்னு சொல்றதை விட தேவன் இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சாதாரண மனுஷன், பெயர் தெரியாத மனுஷன், அந்த வீட்டுக்குள்ள தேவன் இருந்தார். தேவன் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது அந்த வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்குது? தேவனால ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாய் அந்த வீட்டார் அனைவரையும் தேவன் ஆசீர்வதித்தார். அந்த வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த இடத்துல தான் இதை முதல்ல வாசிக்கிறோம். பெட்டி கர்த்தருடைய பிரசன்னத்தை நமக்கு காண்பித்து கொடுக்கிறதா இருக்கிறது, இல்லை தேவனுடைய மகிமையை காண்பித்து கொடுக்கிறதா இருக்கிறது. ஆனால் அதே பெட்டி இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் போய்கிட்டு வந்தது, அது ரொம்ப நம்ம அதுக்கு மும்முரமாக போக வேண்டாம், எங்கெல்லாம் போயிட்டு வந்ததுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 5வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா முதல்ல பெட்டி பெலிஸ்தீனர்களால யுத்தத்துக்கு போகும்பொழுது பெட்டியானது பிடிக்கப்படுகிறது. சரிங்களா? அங்கே பிடிக்கப்பட்ட பிறகு ஒரு சம்பவம் நடக்குது. அந்த யுத்தத்தில் ஏலி, பிரதான ஆசாரியனாகிய ஏலி அங்கே மரித்து போகிறான். அவனுடைய 2 குமாரர்களும் அந்த இடத்துல ஓப்னி பினகாஸ் அக்கிரமம் செய்து கொண்டிருந்த 2 குமாரர்களும். அதை தான் நான் சொல்லணும், ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும். பிரியமானவர்களே, தேவனுடைய மகிமை அந்த இடத்துல யுத்தத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பெட்டி வந்துருச்சுன்னா கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுத்துருவாரு. இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, பெட்டி எதுக்கு அடையாளமாக இருக்குன்னா கர்த்தருக்கு அடையாளமாக இருக்கு. கர்த்தர் வந்துட்டாருன்னா நமக்கு ஜெயம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு சொல்லுங்க? என்ன நடந்துச்சு? அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். அப்போ நிறைய நேரத்தில் நம்முடைய லைஃப்பில் கர்த்தர் இருந்துட்டாருன்னா, கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்கிறோம், கர்த்தர் இருந்துட்டா ஜெயம் நம்ம சொல்கிறோம். பிரியமானவர்களே, ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, கர்த்தர் விரும்புகிறபடி நம்முடைய வாழ்க்கை இல்லைனா ஏன் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அந்த இடத்துல ஒப்பு கொடுத்தாரு? ஏன் ஓப்பனியும் பினகாசும் மரித்து போனாங்க அப்படின்னா அவர்களுடைய அக்கிரம வாழ்க்கையின் நிமித்தமாய் தேவன் அந்த பெட்டியையும் அங்கே ஒப்பு கொடுத்தாரு. அவர்களும் மரித்து போனாங்க. பெட்டி பிடிக்கப்பட்டுச்சு. 21வது வசனம் 4:21 வாசிங்க. 1 சாமுவேல் 4:21.
தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கோபாத் என்று பெயரிட்டாள். வெரி சிம்பிள். கர்த்தருக்காக வாழ்கிற சில ஜனங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க, கர்த்தருக்கு பயந்தவங்க. அந்த சூழ்நிலையில் அவருக்கு பிள்ளை பிறக்க போகுது, அதுவும் ஆண் பிள்ளை. அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, உனக்கு விஷயம் தெரியுமா, நீ கவலைப்படாத, ஒருவேளை உன்னுடைய மாமன் இறந்துட்டாங்கன்னு கவலைப்படாத, உனக்கு கர்த்தர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்துருக்கிறாருன்ட்டு. ஆனால் அவளுடைய இருதயம் பிள்ளை மேலே இல்லை, கர்த்தருடைய பிரசனத்தின் மேலே இருக்குது. அந்த தேவன் மேலே பெட்டி பிடிக்கப்படுதுன்னு கேட்ட உடனே அந்த இடத்துல அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறான். என்ன பேர் தெரியுமா? இக்கோபோத். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மகிமை இஸ்ரவேலை விட்டு நீங்கிற்று. ஹல்லேலூயா, ஆமென். எப்படி பார்த்துருக்குறாங்க பார்த்துங்க இஸ்ரவேல் ஜனங்க அந்த கர்த்தருடைய மகிமையை, பிரியமானவர்களே. அது மாத்திரம் இல்லை, பெட்டி இந்த ஓபேத் ஏதோமின் வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்துன்னு சில காரியங்களை பார்க்க போகிறோம். யார் பிடிச்சா பெட்டியை? நான் கேள்வி கேட்குறேன். இப்போ யார் கையில் பிடிப்பட்டது பெட்டி? சொல்லுங்க. பெலிஸ்தர் பெட்டியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. முதல்ல எங்கே போகுது அப்படின்னா அஸ்தோத் என்கிற ஒரு இடத்துக்கு போகுது. பிரியமானவர்களே, நீங்கள் இதெல்லாம் வீட்டில் போய் ஆனால் நீங்கள்லாம் செய்வீங்களான்னு எனக்கு தெரியல. உண்மையாக சொல்கிறேன், இந்த பிரசங்கத்துக்கு அப்புறம் இந்த அதிகாரங்களை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்கன்னா நம்ம கர்த்தர் யாருன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோளை எடுத்துங்களேன். ஆண்டவர் எவ்வளவு பயங்கரமானவர். அந்த ஆண்டவரை நான் அநேக நேரத்தில் எவ்வளவு ஈஸியாக இல்லை, டேக் இட் கிராண்டட்னு சொல்லுவாங்கள்ல, ரொம்ப எளிதாக எடுத்துக்கிறேன். ரொம்ப சாதாரண ஒரு வாழ்க்கை, என்ன வேணால் செய்வேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அவர் எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுனால நான் விளையாட்டுக்கு சொல்ல, உங்களை நான் பயமுறுத்த சொல்லலை, நீங்கள் லேட்டாக வரதுனால சொல்ல, நீங்கள் தேவனுக்கு பயந்து ஆலயத்தில் முன்னாடி வந்து உட்காருவீங்க. ஏன்னா நம்ம கண்கள் அந்த மகிமையை பார்க்காததுனால தான் பிரச்சனையாக இருக்குது. பிரியமானவர்களே, அந்த மகிமையை கர்த்தர் இந்த வேதத்தில் மறைச்சி வச்சிருக்கிறார். பாருங்க, முதல்ல அஸ்தோத்துக்கு போகுது அந்த பெட்டி. அஸ்தோத்தில் என்ன நடக்குது அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். தாகோனுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போய் கர்த்தருடைய தேவன் அங்கே வைக்கிறாங்க. முதல் நாள் காலையில் எழுந்து பார்க்கும்போது தாகோன் முகம் குப்புற விழுந்து கிடக்குது. உடனே அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இது எதர்ச்சியாக விழுந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு அதை திருப்பி நிமித்தி வைக்கிறாங்க. மறுநாள் மறுபடியும் அதே சம்பவம் நடக்குது. தாகோன் சிதறுண்டு போய் கிடக்குது. ஆமென். தேவ மகிமைக்கு முன்னாடி எந்த தாகனும் நிற்க முடியாது. பிரியமானவர்களே, அதை தொடர்ந்து வாசிங்க. பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கலாம. அதே 1 சாமுவேல் 5:6 வாசிங்க பார்க்கலாம். 5:6. அஸ்தோத் ஊராரை பாழாக்கும்படிக்கு, அஸ்தோத் அப்படின்றது ஊரு, அஸ்தோத் ஊராரை பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாயிருந்தது. அவர் அஸ்தோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைக்குள் இருக்கிறவர்களையும் மூலவியாதியினால் வாதித்தார். அதாவது சுருக்கமான செய்தியை சொல்லணும் அப்படின்னா, பெட்டி எங்கெல்லாம் போகுதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். அஸ்தோத்துக்கு போகுது, அதுவும் பெலிஸ்தரில் தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8வது வசனத்தில் காத் பட்டணம் மட்டும் எடுத்து சுற்றி கொண்டு போக வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 10வது வசனத்தில் எக்ரோனுக்கு அனுப்பினார்கள். அதாவது தேவனுடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம், இஸ்ரவேலர்கள் வாஞ்சிக்கிற தேவ பிரசன்னம் இல்லையா? இன்னைக்கு நம்ம கூட வாஞ்சிக்கிறோம், ஆண்டவர் நம்மோடு இருக்கணும், கர்த்தர் நம்ம கூட இருக்கணும்னு சொல்லிட்டு இஸ்ரவேலர்கள் வாஞ்சிக்கிற தேவ பிரசன்னம் பெலிஸ்திய பாளையத்துக்கு போன உடனே என்ன நடக்குது அப்படின்னா, அப்பா அந்த பிரசன்னம் எங்களுக்கு வேண்டாம்பா. ஹல்லேலூயா. ஒரே பிரசன்னம் தான், ஒரே மகிமை தான். பிரியமானவர்களே, இஸ்ரவேலருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது, பெலிஸ்திய ஜனங்களுக்கு அது சாபத்தையும் வியாதியையும். இங்க பார்த்தீங்கன்னா நீங்க வீட்டில் போய் வாசிங்க, சாவை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஒரு இடத்துல போல பல இடங்களுக்கு பெட்டியை கொண்டு போறாங்க. பிரியமானவர்களே, நான் 1 சாமுவேல் 6வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. 1 சாமுவேல் 6:17 வாசிங்க எனக்காக. பெலிஸ்தர் குற்ற நிவாரணத்திற்காக கர்த்தருக்கு செலுத்தின மூல வியாதியின் சாயலான பொன் சுரூபங்களாவன. அஸ்தோத்திற்காக ஒன்று, காசாவுக்காக ஒன்று, அஸ்கலோகனுக்காக ஒன்று, காத்துக்காக ஒன்று, எக்ரோனுக்காக ஒன்று. 5 இடத்துல பெட்டிய அவங்களால வச்சிக்க முடியல. தேவனுடைய மகிமை அவங்கள ஒன்றுமில்லாம ஆக்குது. மூல வியாதியினால, சிறியவர் முதல் பெரியவர் வரை மூல வியாதியினால வாதிக்கப்படுகிறார்கள். எப்படி இருக்குல்ல? நான் இதை வாசிக்கும் போது ஒன்று மாத்திரம் புரிஞ்சுக்கிட்டேன், கர்த்தருக்கு யாருமே உதவிக்கு தேவையில்லை. இன்னைக்கு அதான் பாடணும்ல, அவருக்கு உதவி செய்ய நீங்களும் நானும் தேவையில்லை. நான் இல்லைன்னா அவரால் செய்ய முடியும், நான் இல்லைன்னா அவரால் பேச முடியும், நான் இல்லைன்னா அவரால் ஊழியம் செய்ய முடியும். யோசிச்சு பாருங்களேன், எந்த மனுஷனும் கிடையாது, வெறும் பெட்டி. தேவனுடைய
சமூகத்தின் பிரசன்னத்தின் மகிமையின் அடையாளமா இருக்கிற பெட்டி போற இடத்துலலாம் போற இடத்துலலாம் பிரச்சனை, ஒண்ணுமே பண்ண முடியல. கடைசியா பெட்டி ஒரு இடத்துக்கு வருது, பெட்சிமேஸ்க்கு வருது. அந்த இடத்துல ஜனங்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. பெட்டி வரும்பொழுது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த பெட்டியை குறித்து கர்த்தருடைய பெட்டி அப்படின்னு சொல்லி சந்தோஷம் தான் பண்றாங்க. அதற்காக என்ன செய்யறாங்கன்னா பலிகள் எல்லாம் செலுத்துறாங்க, சர்வாங்க தகன பலிகள் எல்லாம் செலுத்துறாங்க. இதெல்லாம் இந்த 5வது 6வது 7வது அதிகாரத்துல இருக்கு. போய் படிச்சீங்கன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தர் யாரு, எப்படி மகத்துவம் உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செஞ்சுட்டு ஒரு தவறை செஞ்சிடறாங்க. வாசிங்க 6வது அதிகாரம் 19வது வசனம். ஆனாலும் பெத்ஷிமேசின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடித்தார். அப்பொழுது கர்த்தர் ஜனங்களை பெரிய சங்காரமாக அடித்தது நிமித்தம் ஜனங்கள் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். போதுமா? ஆமென். வேதம் சொல்லுகிறது, இந்த மகிமை தான் கர்த்தர் சொல்றாரு. மோசே, என்ன கேட்குற மோசே, நீ என் மகிமையை பார்க்கறதா? என் மகிமையை பார்த்து இது வரைக்கும் ஒருத்தனும் உயிரோடு இருந்தது கிடையாது. ஹல்லேலூயா. அங்கே மோசே ஆண்டவர் ரொம்ப அழகாக செஞ்சிருப்பார். பிரியமானவர்களே, என்னன்னா, நீ கண்மலையின் வெடிப்பில் நில்லு. கண்மலைன்றது இப்படி இப்படி பிளவு இருக்கும், ராக். அந்த வெடிப்பில் நீ நில்லு, நான் உனக்கு முன்னாடி கடந்து போவேன். நீ என்னுடைய பின்பகுதியை நீ பார்க்கலாம். அது எவ்வளோ, அதை நான் நிறைய வாட்டி படிச்சிருக்கிறேன். எப்படி நான் கர்த்தருடைய கிரியை எப்படின்னால, கண்மலையில் மோசையை வச்சுட்டு கர்த்தர் முன்பாக கடந்து போறாரு, ஆனால் அவருடைய கையை அவனை மறைச்சிக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர், அதுதான் நம்முடைய தேவன். புரியுதா? புரிஞ்சிக்கவே முடியாதியா. அதை எடுத்து அதெல்லாம் என்னைக்கு தான் வாசித்து பார்த்துருக்கீங்களா, அனுபவிச்சிருக்கீங்களா? யாத்திராகம் 33 வருது, அவருடைய மகிமை கடந்து முன்னாடி போகுது, ஆனால் அவருடைய கை பின்னாடி இருந்து அவனை பத்திரமா அந்த மகிமையை பார்த்தவன் மறிச்சு போயிடக்கூடாது. ஆனால் பிரியமானவர்களை, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஹல்லேலூயா. அன்னைக்கே கர்த்தர் யோசிச்சிருப்பார் போல இருக்கு. ஐயோ, மோசே என் மகிமையை பார்க்கணும்னு நினச்சா அவனுக்கு முடியாமல் போயிடுச்சு. ஆனால் வருங்காலம் வரும், என் பிள்ளைகள்லாம் வருவாங்க. இங்கே விக்கி உட்காந்துருக்குறான். ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்ல முடியாது. அந்த பிள்ளைகளுக்கு என் மகிமையை காமிக்கணும். நான் ஒன்று செய்கிறேன், என் மகிமையினுடைய சாயலாய், என்னுடைய மகிமையின் ரூபமாய் என்னை போலவே இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை அவர்களிடத்தில் நான் அனுப்புவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவை பார்த்து யாரும் மறிக்கிறது இல்லை. ஆமென். அவருடைய மகிமையின் தற்ஸ்வரூபம் வேதம் சொல்லுகிறது. அவருடைய தற்ஸ்வரூபம், அவருடைய வெளிப்பாடு தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தினுடைய அந்த பெட்டி சொல்றோம், என்னென்னமோ சொல்றோம் இல்லையா, அந்த மகிமையினுடைய வெளிப்பாடு தான் நம்ம ஆராதிக்கிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது 70,000 50,000 பேர் 70 பேர் 50,070 பேரை கர்த்தர் அந்த இடத்துல அடிச்சாரு. அந்த இன்னொரு வசனம் வாசிமா, 20 வாசிங்க. இந்த பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக. இல்ல, நீங்க தமிழ் டீச்சர் தானே, நீங்க இது எப்படி தெரியுமா வாசிக்கணும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்ல, இந்த பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? ஆமென். ஹல்லேலூயா. யார் சொல்றா? புறஜாதி சொல்றான், இந்த பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த மகிமை தெரியல. இஸ்ரவேல் பாளையத்துல பெட்டி வந்துருச்சு அப்படின்னு உடனே பெலிஸ்தர் சொல்றாங்க, ஐயோ, கர்த்தர் இஸ்ரவேலுக்குள்ள பாளையத்துக்குள்ள வந்துட்டாரே, நம்ம எல்லாம் மடிந்து போனோம்னு சொல்றாங்க. பெரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த தேவ பயம் அற்று போயிடுச்சு. உங்களுக்கு எனக்கு அந்த தேவ பயம் இல்லை. என்னுடைய செய்தியினுடைய முக்கிய சாராம்சம் என்ன தெரியுமா? எந்த பெட்டி எல்லாம் போற இடத்துலலாம் அது பிரச்சனையை தான் கொண்டு வருது. பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஆனால் அதே பிரசன்னம் ஓபேத் ஏதோமினுடைய வீட்டை பல மடங்கு ஆசீர்வதிக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் வருதா? அந்த பிரசன்னம் நம்மளோடு கூட இருக்குதா? அந்த பிரசன்னம் நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறதா? அந்த பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிறதா, இல்லை தீமையாய் அவருடைய கரம் இருக்கிறதா? கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. 2 காரியம் நான் புரிந்து கொண்டது. ஏன் கர்த்தர் ஓபேத் ஏதோமினுடைய பெட்டியை ஆசீர்வதிக்கிறாரு? ஏன் மற்ற ஜனங்களை எல்லாம் அதே பிரசன்னம், ஒரே பிரசன்னம் தான், ஒரே கடவுள் தான், போகிற இடத்துலலாம் பயங்கரமான சங்காரம், ஆனால் ஓபேத் ஏதோமினுடைய வீட்டில் ஆசீர்வாதம். 2 காரியங்களை நான் குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, ஓபேத் ஏதோமுக்கு கர்த்தருடைய கண்களில் தயை கிடைச்சிச்சு. ஆமென்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க வாழ்க்கையில அந்த தயவு இருக்கா? அந்த பிரசங்கம் ஆசீர்வாதத்தை கொண்டு வருதா இல்லை பிரச்சனையை கொண்டு வருதா? ஒருவேளை பிரச்சனையை கொண்டு வரேன்னா பெருசாக ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆண்டவர்கிட்ட போயிட்டு நீங்கள் சரண்டர் பண்ணிட்டு, ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்காதீங்க அந்த பிரசன்னம் ஆசீர்வாதத்தை மாத்திரம் கொண்டு வரன்ட்டு. அனனியா சப்பீரா கதை தெரியும் இல்லையா? அதே பிரசன்னம் தான். பொய் சொன்னாங்க, காணிக்கையில் அந்த கொடுக்க வேண்டிய இதில் ஒரு பகுதியை வஞ்சித்து வச்சாங்க. அது இன்னைக்கு நடக்கல நம்ம யோசிக்கலாம். அதான் நான் சொல்கிறேன், கிருபையின் நாட்கள் இருக்கிறோம். கர்த்தர் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறார் பிரியமானவர்களே. அது வேண்டாம் பாருங்க. முதலாவது கர்த்தருடைய கண்கள் அவனுக்கு கிருபை கிடைச்சது. ரெண்டாவது என்ன தெரியுமா? இதுதான் முக்கியமாக நான் பேச போகிறேன். கர்த்தருடைய பார்வையில் அவனுடைய வீடு பாத்திரமாக எண்ணப்பட்டது. கர்த்தர் எப்போ தெரியுமா நம்ம நடுவில் இருந்து பெரிய காரியங்களை செய்வாரு? கர்த்தர் எப்போ தெரியுமா நம்ம சபையிலிருந்து பெரிய காரியங்களை செய்வாரு? கர்த்தர் எப்போ தெரியுமா நம்மளோட ஃபர்ஸ்ட் இருப்பாரு? நீங்க யோசிக்கிறீங்களா? நான் யோசிக்கிறேன்னா, கர்த்தர் எங்க கூட தான் இருக்கிறாரு, கர்த்தர் எங்க கூட தான் இருக்கிறாரு. அது ரொம்ப பரிதாபமா ஏமாந்து போயிடாதீங்க சில நேரத்தில். ஏன்னா கர்த்தர் கூட இருந்தா நடக்கிற காரியங்கள் ஓபேத் ஏதோமின் வீட்டில் நடந்தது மாதிரி நடக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆசீர்வாதம் பொழுது புதிய ஏற்பாட்டில் நீங்க எல்லாம் பொருளாதாரத்தை மாத்திரம் நோக்கி போயிடாதீங்க. பொருளாதாரம் மேல கண்ணு போயிடாதீங்க. அது மாத்திரம் கிடையாது ஆசீர்வாதம். அது ஆசீர்வாதம் என்னால் சொல்லவும் முடியாது. ஏன்னா புதிய ஏற்பாடு சொல்ற ஆசீர்வாதம் எல்லாமே ஆவிக்குரிய காரியங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் கூட இருந்தா தரிசனங்களை பார்ப்பீங்க. கர்த்தர் கூட இருந்தா கர்த்தருடைய சத்தம் கேட்கும். கூட இருந்தா அவங்களை நடத்துவார். அநேக காரியங்கள் உண்டு பிரியமானவர்களே. அவனுடைய வீடு அதற்கு பாத்திரமா எண்ணப்பட்டது. அப்போ ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், ஒரு கேள்வி வரும் உங்களுக்குள்ள. அப்போ ஒரு மனுஷன் பாத்திரமானா இருந்தாதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா அப்படின்னு வேதம் சொல்லுதா? கிருபையும் முதல்ல அதான் நான் சொன்னேன். கிருபை கிடைச்சிது. கிருபை கிருபை எல்லாமே கிருபை. இன்னைக்கு எல்லாமே கிருபை தான். அப்படியே முடிஞ்சு போவதில்ல. உங்களுடைய வீடு, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம் அதற்கு எவ்வளவு பாத்திரமாக எண்ணப்படுகிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில வசனங்களை நான் காமிச்சு கொடுக்குறேன், வாசிங்க. எபேசியர் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 4:1 சீக்கிரமாக வாசிங்க. இல்லை எடுத்தவங்க வாசிடுங்க, பரவாயில்ல. ஒருவேளை சிஸ்டர் எடுத்தாலும் வாசிக்கிட்டோம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவன் ஆகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. எப்படி இருக்கு? அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். இன்னொரு வார்த்தையில் சொன்னா, கர்த்தர் எவ்வளவு ஜனங்கள் நடுவில் உங்களை முன்குறிச்சிருக்கிறாரு. அந்த அழைப்புக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை. அவங்க உட்காந்துருவாங்க, கவனிங்களா? என்ன அவங்க கர்த்தர் அவங்களை கொண்டு போய் சரியான இடத்துல உட்காருப்பார். கவலையே படாதீங்க. பாதி நேரம் கவனிச்சாவே மிஸ் பண்ணிடுறீங்க. கவனிங்க, தயவு செய்து கவனிங்க. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு எதற்காக கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு? அதற்கு பாத்திரவான்கள்லாம் வேற ஒன்றும் இல்லைம்மா, அதற்கு ஏற்ற வாழ்க்கையை வாழுங்க. இன்னொரு வசனம், இன்னொரு 2 வசனத்தை நான் காமிச்சு கொடுக்குறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் கடைசி வசனத்தினுடைய முன்னாடி வசனத்தை வாசிங்க. இல்லை லூக்கா, மன்னிக்கணும் ஒரு நிமிஷம், நான் வரேன். இல்லை அந்த எண்ட் டைம்ஸை பற்றி வரும். நீ கடைசிக்கு வாசிங்க. 21வது அதிகாரம் 36வது வசனம். 21:36. அவர்கள் ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி நிற்க ஆமென். என் டைம்ஸை பற்றி பேசிட்டு ஆண்டவர் சொல்றாரு, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி. எப்படி இருக்குல்ல? ஆக்சுவலாக நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் நம்ம ரட்சிக்கும் பொழுது கூட நீங்கள் அசுத்தத்திலிருந்து தப்பிச்சு வந்தீங்களே, அசுத்தத்தை அந்த காலத்துலேருந்து தப்பி வந்தீங்களே, அதே ஆட்கள் அவருடைய வருகையில் நீங்கள் தப்பி அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும்னா நீங்கள் என்ன செய்யணுமா? விழித்திருந்து
நிறைய நேரத்தில் என்ன அப்போ விழித்து இந்த ஜெபம் பண்ண என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அந்த வசனத்துக்கு முன்னாடி சொல்லுது, அவருக்கு முன்பாக நீங்கள் நிற்க பாத்திரவான்களா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களை அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் மாற்றுவார். எப்படி மாற்றுவார் தெரியுமா? மகனே, உன் வாழ்க்கையில் நீ சரி செய்ய வேண்டிய இவ்வளவு காரியங்கள் இருக்கு, ஹல்லேலூயா, அதை சொல்லி அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் மாற்றுவார். இன்னொரு வசனம், மத்தேயு 10வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 10:13. அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால், அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது, நீங்க ஒரு வீட்டுக்கு போகும்போது உங்களை அங்க ஏற்றுக்கொள்வாங்க. நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நிச்சயமா ஏற்றுக்கொள்வாங்க. அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது அந்த வீடு பாத்திரமா இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அபத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. வசனம் இந்த காரியத்தை தியானிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒருவேளை ஒரு ஊழியக்காரனோ இல்லை ஒரு தீர்க்கதரிசியோ வந்துட்டு கூட நம்மளை ஆசீர்வதிச்சுட்டு போயிட்டா நிச்சயம் கிடையாது நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம்னு சொல்லிட்டு பிரியமானவர்களே ரொம்ப தெளிவாக எழுதுறாரு. அந்த வீடு பாத்திரமா இருந்தால், ஒருவேளை அவங்க உங்களை ஏற்றுக்கொள்ளலாம், ஆனாலும் அந்த வீடு பாத்திரமா இருந்தால் அந்த சமாதானம், அந்த பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம் ஆசீர்வாதத்தை அந்த வீட்டுக்கு கொண்டு வரும். புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, எப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபைல அன்னைக்கு அந்த ஓபேத்ஏதோமுக்கு கிடைச்ச கிருபை இன்னைக்கு ஆண்டவர் யாருக்கு கொடுத்துருக்கிறாருன்னா, உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய நடுவில் இருக்கிறார். அவர் நமக்குள்ள உலாவி நம்முடைய தேவனாய் இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவர். ஹல்லேலூயா. இவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று வாக்கு பண்ணின தேவன். பிரியமானவர்களே, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஓபேத்ஏதோமுடைய வீட்டில் இருந்து ஆசீர்வதித்தவர் இன்னைக்கு ஆனால் நம்மோடு இருந்து அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்க முடியுதா? வெரி சிம்பிள். என் கேள்வி என்ன, நம்முடைய வீடு, நம்முடைய வாழ்க்கை அதற்கு பாத்திரமாய் இருக்கிறதா? முதல் கேள்வி. இந்த பிரசனம் ஓபேத்ஏதோம் வீட்டில் இருக்கிறவங்களும் வீட்டில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதித்த அந்த மகிமை வேணும்னு சொல்கிறவங்களாம் அப்படி கையை தூக்கி ஒரு ஆமென் சொல்லுங்க. வேணுமா? அந்த பிரசனை வேணுமா? எனக்கு கேட்கல. இல்லை, எனக்கு கேட்கல. இன்னைக்கு சும்மா சேட்டை பண்ணுற ஊழியக்காரங்களாம் நல்லா சத்தமாக சொல்கிறோம் இல்லையா? சொல்லுங்க ஆமென். அப்போ பிரச்சனை வேணும்னு கேட்குறீங்க. அப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, கர்த்தர் தங்கி இருக்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம வீடு இருக்கா? இன்னும் கர்த்தர் என்னை பார்த்து கேட்ட கேள்வி, ஆண்டவர் மகிமையுள்ள தேவன், ஆண்டவரே நீங்கள் வாங்க, எங்கள் குடும்பத்தில் வாங்க, எங்கள் சபையில் வாங்க, நீங்கள் இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு நிறைய நேரத்தில் கூப்பிடுறோம். நம்ம நினச்சிக்கிறோம் ஆண்டவர் வராருன்னு. ஆனால் நிறைய நேரத்தில் அப்படி இல்லை, அப்படி நடக்கிறது இல்லை. நிறைய நேரங்களில் நடக்குது, நான் அதை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது ஒரே மகிமை தான் ஓபேத்ஏதோம் வீட்டில். அது ஆசீர்வாதம். மற்ற போன இடத்துல அது ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியல. ஏன் அப்படின்னா, அவர்கள் எல்லாம் எல்லைக்கு புறம்பானவர்கள், பாத்திரவான்களாய் எண்ணப்படலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த பிரசனம் நமக்கு வேணும்னு கேட்குறோம். நம்முடைய வீடு எந்த அளவுக்கு பாத்திரமாக இருக்கு, நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வீட்டில் துதியின் சத்தம் கேட்குது? என்னுடைய கேள்வியினுடைய அடுத்த கேள்வி என்ன வந்துருன்ட்டு உங்களுக்கே தெரியும். சிரிக்கிறாங்க. சொல்லுங்க சிஸ்டர், அடுத்தது என்ன கேட்பன்ட்டு. நீங்க எத்தனை பேர் வீட்டில் கர்த்தரை துதிக்கும் துதியின் சத்தம் கேட்குது? ஆனால் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? ஆண்டவரே எங்கள் வீட்டில் இருங்க, எங்கள் கூட இருங்க, நீங்கள் எங்கள் கூட வாங்க. ஆண்டவர்னா நம்ம தப்பாக நினச்சிக்காதீங்க, மகா பரிசுத்தர். அவன் சொல்கிறான், ஐயோ அவர் பரிசுத்தர் ஐயா, அவர் பரிசுத்தர் ஐயா. அந்த தேவனுக்கு முன்னாடி நிற்கத்தக்கவன் யாருன்னு கேட்குற அவ்வளோ பெரிய தேவன். பிரியமானவர்களே, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான செய்தி. இந்த செய்தியை நீங்கள் எச்சரிப்பின் செய்தியாக எடுத்திருக்கேன். விளையாடுறதுக்கு இல்லை கர்த்தர், நம்ம நினைக்கிற மாதிரி விளையாடுறதுக்கு இல்லை. நான் பாவத்திலிருந்து வெளியே வந்துட்டேன். கர்த்தர் அவர் தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து உன்னை தூக்கி வெளியே உங்களை என்னைய தூக்கி வெளியே எடுத்திருக்கிறாரு. ஆனால் நான் என்ன வாழ்வேன்? என் விருப்பப்படி வாழ்வேன். அதே வாழ்க்கை தான், திருப்பி அதே குப்பை தான், அதே சேரு தான். என்ன நடக்கிறது முன்னாடி அந்த முக்கியமான காரியத்தை பார்த்துட்டு நம்ம அதுக்கு வருவோம். எடுத்துக்கொள்ளுங்க 2 பேதுரு. கொஞ்சம் நல்லா தயவு செய்து கவனிங்க. இந்த வசனத்தின்படி
உங்கள் வாழ்க்கையை நீங்கள் செட்டரைட் பண்ணல அப்படின்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்களேன். 20. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் அப்படி இருக்குமா? யாரை பத்தி பேசுறாரு? தப்பிக்கிறதுனா என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் சாக கிடக்கிறான், வெள்ளத்துல மாட்டிக்கிட்டான். ஐயோ என்ன காப்பாத்துங்கன்னு கதறுவான் தெரியுமா? அவனுக்கு பேர் தான். அவனை போய் ஒரு கரம், அந்த நேரத்தில் ஒரு போட்டோ இல்லை யாரோ ஒருத்தர் போய் அவனை கரத்தை பிடிச்சி தூக்குவாங்க தெரியுமா? அதுக்கு பேர் தான் தப்பிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அதுலேருந்து உலகத்தின் அசுத்தங்களுக்கு எப்படி தப்பிச்சிங்கன்னா கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால. என்ன அறிவு? பெரிய பெரிய பயங்கரமான என்ன சொல்றது, ஐஏஎஸ் அறிவுலாம் கிடையாது. இயேசு இரட்சகர், எனக்காக மரிச்சாரு, என் பாவங்களுக்காக மரிச்சாரு, எனக்காக உயிர்த்தெழுந்தாரு. அவருடைய நாமத்தை நான் என் இருதயத்தில் வாங்கன்னு சொன்னா அவ்வளவு பெரிய வானம் கொள்ளாத மகிமையுள்ள மகத்துவமுள்ள பரிசுத்தமுள்ள ஒருவரே பெரிய காரியங்களை அதிசயங்களை செய்கிற அவ்வளவு பெரிய தேவன் இந்த சின்ன இருதயத்துக்குள்ள வந்து வாசம் பண்ணுவாராப்பா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த இயேசு கிறிஸ்து அநேக நேரங்களை எந்த சின்ன இருதயங்களுக்குள்ள வாசம் பண்றாரு? இந்த சின்ன இருதயங்களுக்குள்ள எங்க இருக்கிறாரோ இல்லையோ அந்த பிள்ளைங்களோட இருதயத்துக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்றாரு. அவ்வளவு பெரிய தேவன். எங்கிருந்து? உலகத்தின் அசுத்தம்யா. நான் என் வாழ்க்கையை யோசிச்சு பார்த்தேன், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அப்படியே யோசிச்சு பாருங்க. என் வாழ்க்கையை வச்சு பேசுகிறேன். நீங்கள் அந்த மாதிரி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? என்னுடைய பழைய வாழ்க்கையில் நான் சில நேரத்தில் எனக்கு நினைவு வந்து யோசிக்கும் பொழுதுல எனக்கே என்னை பார்த்து அருவருப்பாக இருக்கும். அந்த மாதிரி யாருக்காவது இருந்திருக்குதா? அதில் கூட வெக்கம் இல்லை. எங்கே வேணால் சொல்வேன், ஸ்டேஜில் நின்று சொல்லுவேன். எனக்கே வீடியோ போட்டிருக்கிறேன், இன்னும் போடல, வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். எனக்கே என் வாழ்க்கையை அருவருப்பாக இருந்துச்சு. என்னடா சில நேரத்தில் இவ்வளோ கேவலமாக நம்ம வாழ்ந்தோம். ஆண்டவர் அதுலேருந்து அவ்வளோ பெரிய தேவன், அவர் இறங்கி வந்து என்னை தூக்கி எடுத்திருக்கிறாரு. அப்படின்னா தூக்கி எடுத்தாருன்னு சொல்லிக்காதீங்க தயவு செய்து, காப்பாற்றிருக்கிறாரு. சாவிடான்னு விட்டுருக்கலாம், இப்படி தான் வர இன்னைக்கு பார்த்து அப்படியே சாகணும் விட்டு. அவருக்கு என்ன தலையெழுத்தா வந்து என்னை காப்பாற்றணுன்ட்டு, உங்களை காப்பாற்றணுன்னு அப்படி தேடி வந்து இன்னைக்கு அப்பா நம்மளுடைய நல்லவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா. நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு சிலர்லாம் பார்த்தா நான் சிலரை பார்த்துல பொறாமப்படுவேன். என்ன ஆண்டவரே, நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்கிறேன், அவனை மாதிரி கூட இல்லையே நான். சில நேரத்தில் சிலர் இங்கே இருக்கிறவங்கள குறித்து இல்லைனா ஆண்டவரே அவங்கள மாதிரி கூட இல்லையே சில காரியத்தில். இந்த மாதிரிலாம் யோசிங்க தயவுசெய்து. உங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டிக்காதீங்க. மற்றவங்ககிட்ட ஐயோ அந்த அவங்களுக்கு இருக்கிற அது எனக்கு இல்லையே, அந்த விசுவாசம், அந்த கிருபை, ஐயோ இப்படி கர்த்தருக்காக நிற்கிறாங்களே அப்படின்னு யோசிக்கும்பொழுது ஆண்டவர் நமக்கு மேலே இன்னும் கிருபையாக இருப்பார். அங்கே வேதம் சொல்லுகிறது அசுத்தம் இல்லை, அந்த எப்படி அசுத்தனை எப்படி சொல்கிறது, என்ன லாங்குவேஜில் சொல்லலாம், கன்றாவை கேவலம், அதுலேருந்து தப்பிச்சு வந்த இன்னொரு வார்த்தை தப்பிச்சோம் பழைச்சோம். யோசிச்சு பாருங்க. நான் இப்போ சொன்னேன் வெள்ளத்தில் சாக கிடக்கிறான், இல்லை அக்கினியிலே சாக கிடக்கிறான்னு வச்சுக்கிங்களேன். வெள்ளம் கூட கொஞ்சம் டைம் தாங்கும். அக்கினியில் போய் ஒருத்தன் கையை பிடிச்சி தூக்கி காப்பாற்றிட்டான். இங்கே இருக்கிற யாராவது திருப்பி அதிலேயே போய் விழுவுங்கன்னு சொல்கிறவங்க உங்கள் கையை தூக்கி ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நம்ம இல்லைன்னு சொல்கிறோம், ஆனால் அந்த வெள்ளத்தை நான் எதுக்கு அடையாளமாக சொல்கிறேன்? பழைய பாவம், பழைய அருவருப்பு, பழைய அதே காரியம். ரட்சிப்புனா என்னம்மா? மனம் திரும்புதல்லாம் என்னம்மா? முதல்ல நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன். என்ன சிம்பிளாக சொன்னோம், எப்படிலாம் சொல்லலாம்? முதல்ல நான் சினிமா பார்ப்பேன், முதல்ல நான் சண்டை போடுவேன், முதல்ல நான் கெட்ட வார்த்தை பேசுவேன், முதல்ல என் கண் பார்த்தாவே அசிங்கமாக தான் பார்க்கும். வேற என்ன சொல்லலாம்? ஏன்னா வேதம் சொல்லுது விபச்சாரம் செய்யாதிருப்பாங்க என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீ ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்துட்டு அப்படின்னா நீ விபச்சாரம் செஞ்சுட்ட. கண்ணில் பார்த்தா பாவம், உள்ளத்தில் நினைச்சா பாவம், சிந்தையில் யோசிச்சுனா பாவம். உன் சகோதரனை கொலை செய்யாதிருப்பாயான்னு கேட்டிருப்பேன். உன் சகோதரனை இவெல்லாம் எதுக்கு உதவுவான், மூடனே முட்டாளே அப்படின்னு சொன்னால் நீ எரி நரகத்துக்கு ஏதுவாக இருப்ப. எத்தனை வாட்டி நம்முடைய சகோதரர்களை நம்ம அற்பமாக எண்ணிருப்போம். இதெல்லாம் உதவுமா? ஆண்டவர் நம்மளை எரி நரகத்தில் போடணும் அப்படின்னா எத்தனை வாட்டி போடுறதுன்னு தெரியல பிரியமானவர்களே. அந்த இடத்துல இருந்து தூக்கி எடுத்திருக்கிறாரு, ஆனால் திருப்பி அந்த இடத்துக்கே போகிறதுக்கா? நீங்கள் எத்தனை பேர் வாழ்க்கை நான் வந்துட்டேன், ஆண்டவர் என்னை காப்பாற்றிட்டாரு, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க.
வேதம் சொல்லுது, தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். சிலருக்கு இது 2வது வார்னிங்காக வருது. சவுலுக்கு 2 வார்னிங், 2 சான்ஸ் கர்த்தர் கொடுத்தாரு. சிலருக்கு இது 2வது வார்னிங்காக வருது. மறுபடியும் நீ அதையே செஞ்ச அப்படின்னா உன்னுடைய பின்னிலைமை, அதாவது உன் எதிர்காலம் எப்படி தெரியுமா இருக்கும்? நீ இயேசுவை அறியறதுக்கு முன்னாடி ஒரு காலம் இருந்தால் தெரியுமா, அதை விட மோசமாக இருக்கும். 38 வருஷமாக உள்ள பெரும்பாடு இல்லை, 38 வருஷமாக பெதஸ்தா குலத்தில் இருந்த அந்த மனுஷனை ஆண்டவர் சுகப்படுத்திட்டு அவனை ஆலயத்தில் சந்திக்கும் போது சொல்கிறாரு, இனி நீ பாவம் செய்யாத, அதிக கேடானது ஒன்றும் வராதபடிக்கு. அப்பா, இப்படிப்பட்ட கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம்ப்பா. அவருடைய பிரசன்னம் ஒரு பக்கம் நம்மளை எங்கேயோ உயர்த்திட்டு போயிடும். நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆண்டவருடைய கரத்தில் நம்மளை அர்ப்பணிச்சிட்டாவே போதும். ஒரு பக்கம் அது எங்கேயும் உயர்த்திட்டு போவோம். ஆனால் அதே பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு ஏற்றபடி இல்லை அப்படின்னா அதே பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும். யோசிச்சு பாருங்களேன். இப்படிப்பட்ட அன்பையும் இந்த இயேசுவையும் அறிந்து இன்றைக்கி அந்த இயேசுவை விட்டுட்டு நம்ம கும்பிட்டு அதே தெய்வத்தை கும்பிட்றத விட ஒரு பரிதாபமான நிலைமை இருக்குமா? ஒரு பரிதாபமான, உன்னை காப்பாற்றி கூப்பிட்டு வந்துட்டாரு. நான் வசனம் சொல்லிட்டு பாருங்களேன். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாக இருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் என்ற சொல்லப்பட்ட பழமொழி நிறைய நேரத்தில் பைபிளில் தான் எழுதியிருக்குல்ல. அதையே நம்ம செய்கிறோம் அப்படின்னா கர்த்தர் நம்மளை அப்படி தான் பார்க்குறாரு. பிரியமானவர்களே, என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்கார். கிருபையாக வந்துட்டார் ஆண்டவர். இல்லை, ஒவ்வொருத்தரும் நீங்கள் ரட்சிக்கப்படும் போது உங்கள் உள்ளத்தில் இயேசுவே வாரம் நீங்கள் என்னால் சொல்ல முடியும். எல்லாருடைய உள்ளத்துலேயும் இயேசு இருக்கார். இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா? அது கிருபையினால் வந்துட்டார். பிரச்சனை அடுத்தது என்னென்னா, அவரை என் வீட்டில் நான் தங்க வைக்கணும், என் உள்ளத்தில் அவர் தங்கி இருக்கணும். ஆண்டவர் எப்படி, ஆவியானவர் எப்படினால ஒரு சின்ன அசைவுக்கு விலகி போயிடுறாருப்பா. ஒரு சின்ன அசைவு, புறாவை போல மென்மையானவர்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் புறா கிடையாது, புறாவை போல. நிறைய நேரத்தில் பழைய சர்ச்சில் சாந்தாக்கா சொல்லுவாங்க, அவங்க வீட்டு மாடியில் மொட்டை மாடிக்கு போனால் அந்த சைடில் புறாவாக இருக்குமா. அது எப்படி அப்படின்னால அங்கேயே இருந்துட்டு இருக்குமா. ஒரு பேச்சு சத்தம் கேட்டால் கூட பறந்துருமா. இப்படியா ஆவியானவரில் ஒரு சின்ன சின்ன அசைவுக்கு இல்லை, அவர் நம்மளை விட்டுட்டு போயிட மாட்டார், ஆனால் விலகி நிற்பார். நிறைய நேரத்தில் நிறைய சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சொத்தா ஆண்டவருடைய பிரச்சனத்தை நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் நிறைய நேரத்தில் அவர் விலகி நிற்கிறத போல ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்குது. பெரியமானவர்களே, அதை நான் கேட்டேன், எத்தனை வீட்டில் துதியின் சத்தம் கேட்குது? இன்றைக்கி துதியின் சத்தம் வீட்டில் கேட்குறது இல்லை, டெலிவிஷன் சத்தம் தான் கேட்குது அநேக வீடுகளில். என்னுடைய கேள்வி ஒன்று தான், கர்த்தர் நீங்கள் இல்லைன்னா நீங்களே பதில் சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, கர்த்தர் என்னோட இருக்கிறாரு, ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுறாருன்னு சொல்லுவாங்க. நான் பார்க்கல, ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் சத்தமாக. ஓ, ரொம்ப கம்மி, நிறைய பேருக்குள்ளே இல்லையோ? திருப்பி கேட்கட்டுமா? எத்தனை பேர் எனக்குள்ளே கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க? சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். எல்லாருமே இருக்கிறாருன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ அவர் நம்ம கூட தங்கி இருக்கணுமா வேண்டாவா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்கிறது ஏதாவது தப்பு இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள். அப்போது அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய லைஃப், நம்முடைய வீடு, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் இருக்கணுமா வேண்டாவா? அது இருக்கான்னு கேட்குறேன். அப்போ ஆண்டவர் நம்மளோட இருக்கணும். அடுத்த கேள்வி, வீட்டில் சினிமா பார்க்கலாமா? சொல்லுங்க, என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? பார்க்கலாம், என்ன நடக்கும்? அவர் போயிடுவார். இது எப்படின்னால நம்ம ஆண்டவரை எப்படி யூஸ் பண்ணோம் இல்லையா, நம்ம கூப்பிட்ற நேரத்துக்குலாம் அவர் வரணும். அந்த சில முக்கியமான காரியங்கள் சொன்ன ஆண்டவர் இப்போ என்ன பண்ணுங்க, இப்போ நாங்கள் கொஞ்சம் ஒரு படம் பார்க்கணும், இல்லை ஒரு சில காரியங்கள் செய்யணும், கொஞ்சம் சண்டை போடணும், கொஞ்சம் மற்றவங்களை பற்றி புறம் பேசணும், கொஞ்சம் பாவம் செய்ய வேண்டியது இருக்குது. இன்றைக்கி டெலிவிஷனை விட்டுருங்கம்மா, மொபைல் ஃபோன் எடுத்துக்குங்கம்மா. நான் கிரிக்கெட் பார்ப்பேன் நேரம் கிடைக்கும் பொழுது. சமீபத்தில் ஒரு காரியத்தை கற்றுக்கிட்டேன். ஒரு இப்போ இந்தியா மேட்ச் நடந்தது, எல்லாம் ப்ரேயர்லாம் முடிச்சிட்டேன். சண்டே தான் நடந்துச்சு இல்லை, லாஸ்ட் சண்டே ப்ரேயர்லாம் முடிச்சிட்டேன். வீட்டில் போய் நான் உட்காந்து பார்த்துட்ருக்குறேன். கிரிக்கெட் ஓடுது, அதுக்கு நடுவில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, டிஸ்டர்ப் பண்ணுற அட்வர்டைஸ்மெண்ட். அதுக்கு மேலே நான் சொல்ல தேவையில்லை, டிவியில். அப்போது
ஒரு மேட்ச் பார்க்கும்பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் அப்படின்னா, நம்ம சினிமா பார்ப்போம், நம்மளே துணிகரமாக போவோம் அப்படின்னா எப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும்? ஆனால் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? ஆண்டவரே, நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், ஒரு காரியமாக போகிறேன், என் கூட நீங்கள் வாங்க. தயவுசெய்து நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கல. நம்ம விருப்பத்துக்கு நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ட்டு, ஆண்டவரே என் கூட வாங்க. ஒருவேளை நாம் யோசிக்கலாம், இல்லை ஆண்டவர் ஆனால் என்னை பாதுகாக்கிறாரே, எனக்கு செய்கிறார். கிருபையாக செய்கிறார், கிருபையாக செய்கிறார். இப்போ நம்ம பிள்ளைகளை எடுத்துக்கிட்டோன்னா சிலர் சொல்லுவாங்க இல்லையா, உன்னை நான் பெற்றுட்டேனேன்னு செய்கிறேன். வளர்ந்த பிறகு, சின்ன பிள்ளைங்கள் இல்லை, வளர்ந்த பிறகு இல்லை, எனக்கு வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது, அதுக்காக கடமைக்காக செய்கிறேன். கடமைக்காக கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் வேணுமா? அவர் நம்மளை நேசிக்கிற தகப்பனாக வேணுமா? நீங்கள் சொல்லுங்கள், வேறு என்னென்னலாம் கர்த்தரை உங்களை விட்டு விலகி போக வைக்குது? உங்களுக்கு தெரிஞ்ச சில காரியங்களை சொல்லுங்கள். டிவி அதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம போடுற ட்ரெஸ்ஸு தெரியுமா? நம்ம போடுற ட்ரெஸ்ஸு, இந்த சப்ஜெக்ட் இல்லை, ஆனால் நான் இதை சொல்லிடுறேன். எசேக்கியேல் 14வது அதிகாரம், இந்த ஹேண்ட் பேண்டு, இந்த பேண்டுலாம் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எசேக்கியேல் 14 கர்த்தர் அதை எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. 18வது வசனம், எசேக்கியேல் 13:18, மன்னிக்கணும், 13:18. ஆத்மாக்களை வேட்டையாடும்படிக்கு சகல கைகளுக்கும் தழுவணைகளை தைத்து அந்தந்த வயதுள்ளவர்களுடைய தலைக்கும் தலையணைகளை உண்டு பண்ணுகிறவர்களுக்கு ஐயோ. நீங்கள் போதும். என்ன பைபிள்ல ஐயோன்ற வார்த்தை எதுக்கு தெரியுமா? ஓ அன்டு யூ கோரேசினே, உனக்கு ஐயோ. பெத்சாயிதாவே, உனக்கு ஐயோ. இவர்களில் செய்யப்பட்ட செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தா அவங்க ரெட்டுடுத்தி கர்த்தரிடத்துல மனம் திரும்பி கர்த்தரை தெய்வமா ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை பிரியமானவர்களே, என் வாழ்க்கை நான் விரும்புகிறேன் அப்படி மாறிடக்கூடாது இல்லை? ஆண்டவருடைய பார்வையில் உனக்கு நான் செஞ்சதுக்கு பதிலாக வேற யாருக்கு செஞ்சிருந்தானா? இந்த மனுஷனுக்கு செஞ்சதுனா அவன் வாழ்க்கை மாறி அவன் எனக்காக ஊழியம் செஞ்சிருப்பானே. பிரியமானவர்களே, இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற சில பிள்ளைகள் நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது? கொஞ்சம் நீங்கள் தயவு செய்து யோசிச்சு பாருங்களேன். என்கிட்ட கோச்சிக்காதீங்க, எனக்கு வேற வழி தெரியல, கர்த்தர் கொடுத்ததை நான் சொல்லியே ஆகணும், இல்லைன்னா ஆண்டவர் என்ன கேள்வி கேட்பார். நான் பரலோகம் போய் சேர முடியாது நான் உங்ககிட்ட பேசலனா. தயவு செய்து என்ன புரிஞ்சுக்கிங்களேன். நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன், எங்கேருந்து தப்பிச்சு வந்தோமோ அந்த இடத்துக்கு தயவு செய்து திருப்பி போவாதீங்க. தழுவணைகள்லாம் என்ன புரியலையா? கருப்பு கயிறு கட்டுவோம் தெரியுமா? தாயத்துன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கட்டலாமா? அங்கே என்ன போட்டுருது? ஆத்துமாக்களை கொள்ளையாடும்படியான காரியங்களை செய்கிறவர்களுக்கு ஐயோ. நான் தெய்வமா, அது தெய்வமா? யார் காப்பாத்துறா? எவ்வளோ பெரிய யோசிச்சு பார்த்தா சில நேரத்தில் அத்தனை வானம் கொள்ளாத அந்த தேவனுடைய மகிமையை ஒரு கயிறில் கொண்டு போய் கொடுக்குறோம் ஐயா. இன்னொரு காரியமும் இருக்குது. என்ன அப்படின்னா, இதை நான் நீங்கள் செய்ய வேணானே சொல்ல. இந்த நம்ம என்ன சொல்கிறது, கொலுசு போடுறோம், அப்புறம் லிப்ஸ்டிக் போடுவோம், அப்புறம் நெயில் பாலிஷ் போடுவோம். நான் திருப்பியும் சொல்லிட்டேன், என்னுடைய மகளுக்கு எனக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சொல்ல முடியும், வேண்டாமான்னு சொல்லுவேன். இப்போ லிப் கார்டுன்னு உதட்டில் வெடிப்போர் அது போட்டுக்கிறாங்க, அது பிரச்சனை இல்லை. சில லிப்ஸ்டிக்ஸு எதுக்காக நான் இதை சொல்லிடுறேன் அப்படின்னா, நெயில் பாலிஷ் அப்படின்னா ஒரு சின்ன காரியம், இதை மாத்திரம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டீங்கனால, ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சிட்டிங்கனால, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒய்ஃப்ஸ் இருந்தாங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ண நல்லா புரியும். இந்த கல்யாணம் ஆன புதுசில் இல்லை, நம்ம என்ன ட்ரெஸ் பண்ணாலும் இல்லை, என்ன ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இல்லை, யாராவது எங்கே இருக்கிற ஒய்ஃப்ஸ் ஹஸ்பண்ட் கிட்டே போய் நல்லா இருக்கா, இல்லை சும்மாவது போய் நின்றவங்க இருந்தாங்க யாராங்கன்னா, வயசான ஒய்ஃப்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கள். சிலர் யாருமே கை தூக்கவே மாட்டீங்க, என்னப்பா இது அப்படிலாம் செஞ்சதில்லை. போயிட்டுல நல்லா இருக்காங்க சொல்ல, இந்த நெயில் பால் நல்லா இருக்காங்க, புதுசாக வாங்கினாங்க, இந்த நகைலாம் நான் போட வேணாம். நான் திருப்பியும் நான் சொல்லிட்டேன், நீங்கள் போட வேண்டாம் நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் எதை செஞ்சாலும் உங்கள் மனவாழ்நாகிய ஆண்டவர்கிட்ட போய் ஒன்றும் இல்லை, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்டு பாருங்களேன். நான் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். ஆண்டவரே நல்லா இருக்கா, ஆண்டவரே இந்த கொலுசு போட்டிருக்கேன், யாருக்கு காமிக்கிறதுக்கு? ஆண்டவரே காமிக்கிற, ஆண்டவரே நல்லா இருக்கா, ஆண்டவரே
இது ஏசாயா 3:16 மாத்திரம் வாசிங்களேன். பைபிள்லேயே ஒரே இடத்துல தான் கொலுசு வருது. ஆனால் பைபிள் கொலுசை போடுங்கன்னு சொல்ல, வேண்டான்னு சொல்ல. அதுக்காக போட்டுடலாமா பாஸ்டர்? ஏன்னா நம்ம அட்வான்டேஜ் தான் நம்ம எடுத்துப்போம் இல்லை, அதுதான் எடுப்போம். சொல்ல வேண்டியது ஒரு ஊழியக்காரன். ஏன்னா ஆண்டவர் எனக்கு இப்போ இதை சொல்லும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு தெரியுமா? இதை நான் எப்படி ஆண்டவரே சொல்ல போகிறேன்? ஏன்னா யோசிப்பீங்களே, பாஸ்டருக்கு வேறு வேலை இல்லை, நம்ம காலை கையை தான் பார்த்துட்டு இருப்பாரான்னு. சில நேரம் நான் இது வரைக்கும் யார் காலையும் பார்த்தது இல்லைப்பா. கொலுசு போட்டிருக்கீங்களான்னு நிஜமானு தெரியாதுப்பா, என்னை நம்புங்க. ஆனால் வேற ஒன்று நான் பார்த்துருக்குறேன், ஆனால் கொலுசு போட்டிருக்கீங்கன்னா நான் பார்த்தது கிடையாது. அதனால் தயவுசெய்து என்ன நம்புங்க. வாசிங்கம்மா, அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்கம்மா. பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது சீயோன் குமாரத்திகள் யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள் ஐயா. ஹல்லேலூயா. வாசிங்க. சீயோன் குமாரத்திகள் அகந்தையாயிருந்து கழுத்தை நெரித்து நடந்து கண்களால் மருட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள். இந்த ஒரே ஒரு இடத்துல தான் போட்டிருக்கு, அதுவும் ஒரு நெகட்டிவ் கான்டெக்ட்ல தான் போட்டிருக்கு. என்னன்னா பெருமையா நடக்கிறாங்க. அதுக்கப்புறம் படிச்சீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அவங்க தலையை மொட்டை அடிச்சு அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்கி. ஏன்னா நான் ஒன்றும் கேட்கல, உண்மையாக நான் சொல்கிறேன், ஹானஸ்ட்டாக தேவ பிரசனத்தில் ஆண்டவருடைய இந்த பலிபீடத்துலேருந்து நான் சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட நீங்கள் போய் ஒருவேளை ஒரு சிலருக்கு ஆண்டவர் சொன்னார்னா அதுக்கு குறுக்கில் நான் வரலப்பா. உங்கள் மனவால் உங்கள் கருத்து என் வேலை என்ன தெரியுமா? வசனத்தை காமிச்சு கொடுக்கறது. வசனத்தை என்ன ஆண்டவர் கேட்டார், ஆண்டவரே நான் சொல்லிட்டேன் ஆண்டவரே, ஏன் நீ நேராக சொல்லிடா? நேராக சொன்னால் கேட்க மாட்டாங்க ஆண்டவரே, என் வேலை நான் சொல்லிட்டேன் ஆண்டவரே. ஒன்றும் இல்லை, போட்டுட்டு ஆண்டவர்கிட்ட போய் அப்பா நல்லா இருக்காப்பான்னு நீங்கள் கேளுங்க. நிறைய பேர் கர்த்தர் பேசுகிறாருன்னு சொல்கிறீங்க இல்லையா? யாரையும் குறை சொல்ல, கர்த்தர் பேசுகிறாரு. உடனே தனிப்பட்ட விதத்தில் அதை பாதிக்க வச்சுட்டு பாஸ்டர் இப்படி சொல்லிட்டார், இதெல்லாம் பேச மாட்டுறாரா? இதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நீ கொஞ்சம் நேரம் ஆனால் தயவுசெய்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நேற்றைய தினத்தில் நம்முடைய சகோதரர் பேரையே சொன்னேன், தினேஷ் கிட்ட நான் ஒரு காரியம் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ இந்த வெள்ளிக்கிழமை ஜபத்தை குறித்து, பிரதர் நான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பிரதர், உண்மையிலே நான் அந்த மாதிரி எதிர்பார்க்கல. ஐயோ எனக்கு என்ஜாயாக இருந்துச்சு. அடுத்த மாதம் என்னானாலும் நான் வந்திருப்பேன். அதில் ஒரு 20 நிமிஷம் தனியாக ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும். அந்த மனுஷன் உண்மையிலே அபிஷேகம் பெற்ற மனுஷன், இஸ்ரவேலு பேருக்கு ஏற்ற மாதிரி, யாக்கோபு இஸ்ரவேலே அப்படின்ற மாதிரி போய் சவுத்து வாரமாக ஜெபம் பண்ணுங்கன்னாரு. என்னடா இது சவுத்து வாரமா? போய் உக்காந்தேன், என்ன மாதிரி ஒரு நிறைவு தெரியுமா? நான் அப்படியே அந்த சவுத்து பக்கத்தில் என் பக்கத்தில் அண்ணன் இருக்காரு, நான் இங்கே நிற்கிறேன், என் கண்ணிலேருந்து தண்ணி தாரையாக ஊற்றுது. நான் சொல்ல முடியும், இங்கே உட்காந்துட்டு இருக்கிற யார் வந்தாங்களோ அவங்க கண்ணில் ஊற்றுனது எனக்கு தெரியும், நான் பார்க்கல, ஆனால் எனக்கு தெரியும். ஏன்னா கடவுளுடைய பிரசனம் அப்படி இருந்துச்சு அந்த இடத்துல. அப்போ அவரோட நான் பேசிகிட்டு இருக்கும்போது இதை சொல்லிட்டு இருந்தேன். அப்போ ஒரு காரியம் அவர் சொல்லும்போது ஒரு காரியம் சொன்னார், நீங்கள் இந்த சண்டே வந்து நில்லுங்க பாஸ்டர், எப்படி இருக்கும் பாருங்க அப்படின்னாரு. அப்போ உடனே நான் அப்படி யோசிச்சுலாம் சொல்லலை. சில நேரத்தில் நம்முடைய சிந்தனையில் நான் அதுக்கப்புறமா உட்காந்து நானே அதை கீழே போட்டில்ல, நல்ல மணலில் போட்டு புடமிட்டு பார்ப்பேன். அவர் சொல்லும்போது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், இல்லை பிரதர் நான் தனிப்பட்ட விதத்தில் இப்போ ஞாயிற்றுக்கிழமை வர ஒரு பிரசங்கத்துக்கு போகிறேன்னா நைட்டெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பேன் சொன்னேன். அவரும் ஒன்றும் நினச்சிருக்க மாட்டார். எல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். ஒரு 2-3 மினிட்ஸில் நீ 2 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுற, அவர் சொன்னார்னா ஆமான்னு சொல்லிட்டு போகலாம்ல, நீ 2 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுற அப்படின்றத சொல்லணுமா? அப்போ டெய்லி 2 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுறியா? இப்படிலாம் கேட்குதா? ஆண்டவரே 3 நிமிஷத்தில் முட்டியை போட்டு மன்னிச்சிருங்கப்பா. என்னன்னா உங்கள் கிருபை இல்லைன்னா 2 மணி வரைக்கும் இல்லை, 5 நிமிஷம் ஜெபம் பண்ண முடியாது. 5 நிமிஷம் ஒரு கிருபை கிடைக்கலன்னா ஜெபம் பண்ண முடியாது. முழங்கால நிற்கலாம், அதெல்லாம் சும்மா கதை. உங்களை நீங்களே இல்லை ஆண்டவர்கிட்ட போய் வீட்டில் என்ன ஓடுது. சில வீடுகளுக்கு நான் போகும்போது பார்க்குறத நான் ஓப்பனாகவே சொல்கிறேனே, கர்த்தர் எப்படி நம்ம கூட இருக்கணும்? ஏன் நமக்கு நான் இன்னொன்று கேட்குறேன்ல, நீங்கள் போடுறது தப்பு பாவம் அப்படியே கூட வரல. நம்ம நடுவில் இருக்கிற இஸ்ரவேலின் தேவன் ஆகிய சேனைகளின் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்தவர் நம்ம நடுவில் இருந்து விலகி போவார் அப்படின்னா அப்படி ஒரு காரியம் எனக்கு அவசியமா? 2 நாளாக என்னால் கிரிக்கெட் கூட பார்க்க முடியல.
டிஸ்டர்ப் ஆகுது எனக்கு நான் இப்போ ஆண்டவர்கிட்ட என்ன தான் கேட்குறேன், இந்த டிஸ்டர்பன்ஸ் எனக்கு பத்தாது ஆண்டவரே, இன்னும் நான் டிஸ்டர்ப் ஆகணும் ஆண்டவரே. ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவர். இப்போ மனவாளனா என்னப்பா, ஒரு கணவனுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அந்த கணவன் நல்ல கணவனாக வேற இருந்துட்டார்னா, இயேசு மாதிரி யாருமே இந்த பூமியில் கிடையாது, இயேசு மாதிரி ஒருத்தர் கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனவாளனாக இருந்தா அப்பா அந்த மனவாட்டி எப்படி விழுந்து விழுந்து அவருக்கு சேவை செய்யணும்ல, விழுந்து அவர் காலை கழுவணும்ல, விழுந்து அவரை வணங்கணும்ல. அதனால் நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க. பவுல் எழுதுறாரு, நீங்கள் செய்யுங்க, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செஞ்சாலும் ஆண்டவருடைய மகிமைக்காக செய்யுங்கப்பா. ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என் மனைவி அந்த நாட்கள்லாம் அப்படி தான் வந்து கேட்பாங்க. சில இதெல்லாம் நான் சொல்வேன், இது உனக்கு வேண்டாமான்னு. எங்கள் மனைவி இன்றைக்கி வரைக்கும் அவங்க செய்கிறதில்ல. நான் சொன்னால் செய்வாங்க. சிலது இது செய்யுமான்னு சொல்லுவேன், அவங்க செய்வாங்க. இது உனக்கு வேண்டாமா, அம்மா லிப்ஸ்டிக் உனக்கு வேண்டாமா, அப்பா இது வந்து ரொம்ப எப்படி சொல்லலாம், ஒரு மாதிரி கருப்பாக இருக்குப்பா, வேண்டாமா. அப்படி தான் இருக்கணும்னு கடவுள் அவர் நினச்சிருந்தா அவர் நல்லா ரோஸாக பிங்காக அழகாக அவர் செய்கிறவராச்சு. அவர் பண்ணியிருக்கலாம்ல. நான் சொல்கிறது புரியுதுங்களா? யாரையும் உண்மையாக நான் யாருடைய இப்போ வரைக்கும் கூட யாருடைய நான் வாயையோ எதையுமே நான் பார்க்கலப்பா. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. கர்த்தர் இடத்துல நீங்கள் போய் காமிங்க. கர்த்தர் உங்களுக்கு ஓகே சொன்னார்னா இதுக்கப்புறம் நான் இதை பற்றி பேச மாட்டேன், இதுக்கப்புறம் கேட்க மாட்டேன். இன்னொரு கூட்டம் புதுசாக யாருன்னா வந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் சொல்லுவேன், என் வேலை நான் சொல்லுவேன். காலில் போட்டுக்கிட்டு எதற்காக நம்ம நடக்கிறோம். சின்ன பிள்ளையில் என் பிள்ளைக்கு சொன்னாங்க, இல்லை பிள்ளை காணா போயிடும், அது எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியறதுக்காக. நான் சொல்லியிருக்கேன்ல சாட்சி, ஸ்கூலில் போய் விட்டேன், அப்படியே எட்டி பார்த்துன்னு இருந்தேன். ஆண்டவர் சத்தம் கேட்டுச்சு, பாருப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஆண்டவர் இது வரைக்கும் இந்த பிச்சைக்காரன் மேலே ரொம்ப இரக்கமாக இருக்கிறாருல்ல, எதுவுமே இது வரைக்கும் சத்தமாக பேசலை. பாருப்பா, நல்லா பாரு, எவ்வளோ தூரம் பார்ப்பேன். யோசிக்கிறேன், அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இல்லை, திருப்பி செய்வேனா செய்வேன் அப்படின்னு. நான் மனுஷன் இல்லை, திருப்பி செய்வேன். இப்படி பார்ப்பேன், ஐயோ ஏசப்பா நான் வரலப்பா, நான் வரல, நான் பார்த்துக்கிறேன், போ நான் பார்த்துக்கிறேன். உன் பிள்ளைக்கு கொலுசு போட்டால் தான் சத்தம் கேட்கணும் இல்லை, நான் கூட இருந்து பார்த்துப்பேன். என் பிள்ளைய சின்ன பிள்ளையிலேருந்து தான் வளர்த்தோம், எங்கேயும் காணா போல. இந்த கொலுசு சத்தம் வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. கொலுசு சத்தம் வச்சு தான் இப்போ பேய் வரதையும் அதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க இல்லை. கொலுசு சத்தம் அடையாளமே அதுக்கு தான். அப்போ நடந்து பாதி நான் விளையாடிக்கு சொல்ல, நாங்கள் ஏஜே காலனியில் இருக்கிறது முன்னாடி ஒரு வீட்டில் இருந்தோம். அன்றைக்கி ராஜ்குமார் பாஸ் சொன்னார், அந்த சத்தம் எனக்கு மாத்திரம் கேட்கும், சலுக்கு 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 சலுக்குன்னு போவோம், ஒரு சத்தம் போவோம், பயமாக இருக்கும். ஆனாலும் இழுத்து போத்துட்டு, நான் சொல்கிறது பல வருஷங்களுக்கு முன்னாடி, இப்போ பயப்பட மாட்டேன், இப்போ வரவே வராது. ஹல்லேலூயா. சொல்கிறது புரியுதா? உங்களால் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுதா? அப்போ அதுக்கும் நமக்கும் வித்தியாசம் என்னப்பா? உடனே சொல்லி, இல்லை பாஸ்டர் நான் வந்து அந்த அது பேர் சவுண்டு வரும்ல, அது இல்லாமல் போட்டுட்டுமா இந்த எதையுமே தயவுசெய்து என்கிட்ட கேட்காதீங்க. இன்றைக்கி சத்தியத்தை நான் ஆண்டவர் வசனத்துலேருந்து சொல்லிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒன்று செய்யுங்க, வீட்டில் போயிட்டு கூகுளில் கூட போட்டு தேடி பாருங்களேன், பைபிள் என்ன சொல்லுது அதை பற்றின்னு கூகுளில் கூட போட்டு தேடி பாருங்க. ஒரே இடத்துல ஆங்க்லெட்ஸ்ன்னு போட்டிருக்கோம். நீங்கள் தேடினீங்கன்னா கொலுசுன்னா கிடைக்காதாங்க, ஆங்க்லெட்ஸ்ன்னு போட்டிருக்கோம். அந்த காலில் போடுறது அந்த ஆங்க்லெட்ஸு 2 வசனம் தான். ஏசாயா 3:16 3:18. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் தாவீதுடைய அடுத்த பகுதிக்கு நான் போகவே இல்லை. இன்னைக்கு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன் கர்த்தருடைய சமூகத்தில். ஹல்லேலூயா. அது சில காரியங்களை பார்த்து மாத்திரம் பாருங்கள். என்னுடைய குறிப்பாக நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று எபேசியர் 4:30 வாசிங்கம்மா. எபேசியர் 4:30. எபேசியர் நான் எப்படியெல்லாம் நான் ஆவியானவரை துக்கப்படுத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே மேலேருந்து படிச்சுட்டு வாங்க. உங்கள் சகோதரனோட
பொய் பேசாதீங்க, அவங்களோட கோபித்து கொள்ளாதீங்க. அப்படி கோபித்து கொண்டீங்கன்னா சாயந்தரம் ஆவறதுக்குள்ள அந்த கோபத்தை, அந்த சூரியனை அஸ்தமிக்கிறதுக்குள்ள அந்த கோபம் தனியட்டும். இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா பிசாசு வந்து உட்காந்துக்குவான். வாலிப பிள்ளைகளுக்காக நான் இதை சொல்கிறேன். எத்தனை பேருக்கு காயின் ஆபேல் கதை தெரியுமாப்பா? காயின் ஆபேல் கதை தெரியும்ல? ஒரு சம்பவம் அங்கே ரொம்ப அழகாக இருக்கும். கர்த்தர் சுருக்கமாக சொல்லிடுறேன். கர்த்தர் காயினை பார்த்து கேட்பார், என்னன்னா நீ நன்மை செஞ்சினா மேன்மை இல்லையா? நன்மை செய்யாதிருந்தா பாவம் உன் வீட்டு வாசப்படியில் படுத்துட்டு இருக்கோம். இதை கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன்பா. எல்லாருக்கும், எல்லா வாலிப பிள்ளைங்க 1 2 3 4 5 பிள்ளைங்க இருக்கிறீங்களா? இங்கே 6. அந்த நன்மை, நம்ம நிறைய நேரத்தில் நன்மை செய்தால் அப்படின்னா நம்ம யாருக்கும் நன்மை செய்யறது இல்லை, அதை மொழியாக்கம் அப்படி இருக்குது. என்னன்னா நல்லது கெட்டது 2 தான் இருக்குது. நல்ல மரம் கெட்ட மரம் 2 தான் இருக்குது. நல்ல கனி கெட்ட கனி 2 தான் இருக்குது. கரெக்டாக அந்த கான்டெக்ட் நல்லா புரிஞ்சுக்க. நல்லது எதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, நீ நல்லது செஞ்சினா, காயினை பார்த்து, நீ நல்லது செஞ்சினா will you not be accepted? If you do good, நீயும் நல்லது செஞ்சா உன்னையும் நான் ஆசீர்வதிப்பேன்ல, உன்னையும் நான் ஏற்றுக்கொள்வேன்ல, உங்களையும் நான் ஏற்றுக்கொள்வேன்ல. ஆனால் நீ நல்லது செய்ய யோசிக்கவே மாட்டியே, உன் யோசனையே சரியில்லையே. நல்லது தெரியுது, இதுதான் நல்லது, இந்த இவர்களோட நான் சேரக்கூடாது, மொபைலை நான் இப்படி யூஸ் பண்ணக்கூடாது, இந்த உலகத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, நான் உலகத்தோடு இணைகிறேன், நான் எங்கேருந்து வந்தனோ திருப்பி அந்த இடத்துக்கே போக பார்க்குறேன், எந்த தெய்வத்தை விட்டுட்டு வந்தனோ திருப்பி அந்த தெய்வத்தையே நான் வணங்க பார்க்குறேன். இது நல்லதுன்னு உங்களுக்கு தெரியாதா? ஆண்டவர் கேட்குறாரு, நல்லதுன்னு தெரியும்ல, அப்போ நல்லதை சரியா செய்ய. அப்படி நல்லதை செய்யல, நீ கெட்டதை செய்யணும்னே இல்லை, நல்லது செய்யாமல் இருந்தாலே பாவம் எங்கே இருக்கும்னா உன் வீட்டு வாசப்படியில் படுத்துட்டு இருக்கும். அதாவது இன்னொரு வார்த்தையில் நான் சொல்லிட்டேன்னா, யூ ஆர் ஓப்பனிங் டோர் ஃபார் த டெவில். பிசாசுக்கு இல்லை, நீ வாப்பா அப்படின்னு கதவை திறந்து வைக்கிறீங்க. உதாரணம் சொல்லட்டுமா? 1 ராஜாக்கள் 11-13 நினைக்கிறேன், வாசிக்க வேண்டாம். ராஜாக்கள் யுத்தத்துக்கு போக வேண்டிய காலத்தில் தாவீது ராஜா யுத்தத்துக்கு போகலை. சபைக்கு 8:30 மணிக்கு காலையில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சபையில் இல்லைன்னு வச்சுக்கிங்களேன். புதன்கிழமை மாலை, அதாவது சபையில் இல்லைன்னா நீங்கள் ஒருவேளை வேலையில் இருக்கிறீங்க, அது வேற. ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தரை விட முக்கியமாக ஏதாவது ஒரு காரியம். இப்போ தம்பி டியூஷனுக்கு போகிறாரு, சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு வேற ஏதோ ஒரு இடத்துல ஒரு சினிமாவிலையோ இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட்லையோ ஒரு தேவாத அந்த மாதிரி நிறைய நடக்குது இல்லை? அப்போ கேட்குறாரு, தாவீது யுத்தத்துக்கு போக வேண்டிய நாட்களில் அவர் யுத்தத்துக்கு போகலை. இதெல்லாம் ஒரே நாளில் நடக்கலை. நம்ம பைபிளை நிதானித்து படிக்கணும். அந்த நாட்களில் யுத்தம்லாம் ஒரு நாளில் நடக்காது, மாதங்கள் நடக்கும், எத்தனையோ மாதங்கள் நடக்கும். அவர் வீட்டில் இருக்கிறார். முதல் நாள் வராரு, அப்படியே உப்பரிகள் மேலே உலாவராரு, போகிறாரு. 2ஆம் நாள் வராரு. இப்படி நாட்கள் செல்லும்பொழுது ஒரு நாள் வராரு யுத்தத்துக்கு. இருக்க வேண்டிய இடத்துல நல்லது, ராஜாவுடைய காலம், ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகிற காலம்னு ஒன்று இருக்குது. அதில் நீ யுத்தத்துக்கு போயிருக்கணும், அது ரைட்டுன்னு தெரியும். அதை செய்யாமல் வீட்டில் அமர்ந்திருந்தா நீ பிசாசுக்கு கதவை திறந்து வச்ச. என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோ பெரிய கர்த்தருக்கு பிரியமான தாவீது பாவத்தில் விழுந்து போனான். இதை வந்து நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. நல்லது அப்படின்னு தெரிஞ்சு புதன்கிழமை உங்களுக்காக தான் பைபிள் ஸ்டடியை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன். எஸ்பெஷலி நான் சொல்லட்டுமா, வாலிப பிள்ளைகளுக்காக. என்ன அழகாக சொல்லித்தரார் தெரியுமா அவர்? என்ன அழகாக சொல்லித்தரார். அதில் ஒரு காரியம் மாத்திரம் நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். எல்லாவற்றையும் அறிந்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். எல்லாருக்கிட்டையும் ஏதாவது பிரச்சனை இருக்கும், நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பாருங்கள், நல்லதை எடுத்துக்கோங்க. ஹல்லேலூயா. உங்களுக்காக நடத்துகிற பைபிள் ஸ்டடி கடைசியில் பார்த்தா வெளியிருந்து பல பேர் வராங்க. நான் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. அவரை கொண்டு வரோம், அவர் இந்த இடத்துல பிரசங்கம் பண்ண வைக்கிறோம். கர்த்தருடைய கிருபையில் நமக்காக நடத்துகிறத நம்முடைய பிள்ளைங்க, நம்ம குடும்பத்தார் அந்த நன்மையை பெறலைன்னா எப்படிப்பா? வாலிப பிள்ளைகளா வந்து ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாள் வாங்கலை, அட்லீஸ்ட் அந்த அந்த இன்ட்ரடக்ஷன், இந்த பிகினிங் ஸ்டேஜில் வந்து பைபிள்னால் என்ன, அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களை யாருமே நடத்த வேணாம். நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வாலிபர்கள் பலவான் கையில் இருக்கிற அம்புக்கு சமானமாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. உங்களை மாதிரி கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டவோ, பிணைகாஸ் தெரியும் இல்லையா, வாலிபன் வைராக்கியம் பாராட்ட இந்த பூமியில் யாருமே கிடையாது. நான் செய்ய முடியாத, என்னால் செய்ய முடியாததெல்லாம் கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய முடியும். ஏன் இங்கே ஒரு 10th தான் படிக்கிற, 10th தானே சாம், 10th அந்த சாமை கொண்டு கர்த்தர் செய்ய முடியும், ஒரு யுவராஜை கொண்டு செய்ய முடியும், ஒரு விக்கியை கொண்டு கர்த்தர் செய்ய முடியும், பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. நீ போற இடத்துல கடவுளுக்கு உங்களை ஒரு மகிமையின் கிரீடமா வைப்பார் ஆண்டவர். போற இடத்துலலாம் ஒரு மகிமையின் கிரீடமா. ஆனா ஒண்ணே என்ன, இன்னைக்கு அதான் பார்த்தோம், ஒரே மகிமை தான். அந்த மகிமை அபாத்திரமா இருந்த இடத்துல இருந்ததுன்னா அது பிரச்சனையை கொண்டு வந்தது. அது பாத்திரமா இருந்த இடத்துல இருந்ததுன்னா அது ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வீடுகளில் கர்த்தரை கொண்டு போங்க. இன்னைக்கு நான் பேசி முடிக்கிறேன், ஜெபம் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க போகும்போது ஆண்டவரே என் கூட வாங்க. என்ன பிரச்சனைனா கூட வருவார். உங்க வீட்டில் இருப்பாரா? இன்னைக்கு ஃபுல்லா இருப்பார். எப்போ தெரியுமா விலகுவாரு? மறுபடியுமாய். நமக்கு தெரியும் அது நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச உடனே நம்ம பண்ணு, ஆண்டவரே வேண்டாம், ஆண்டவரே ஹல்லேலூயா, வேண்டாம் வேண்டாம். நீங்கள் இல்லாமல் ஒரு சந்தோஷம். மோசி அதான் சொன்னார்ல, காணானை கொடுக்குறேன், போய் எடுத்துக்கோ, போ என் தூதனை அனுப்புகிறேன், போ. வாக்கு தானே பண்ணேன், அதுக்கு தானே இவ்வளோ பேசுறீங்க. வாக்கு கொடுத்தீங்கல்ல ஆண்டவரே, நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்க, தேவையில்லாதெல்லாம் பேசுகிறேன். போ எடுத்துக்கோ, போ என் தூதனை அனுப்புகிறேன். நிறைய நேரத்தில் வாக்குத்தத்துக்கு மேலே தானே நமக்கு ஆசை இருக்குது. வாக்குத்தத்தம் மோசையில் வாக்குத்தத்தையே விட்டார் ஆண்டவரே. வாக்குத்தத்தமாவது காரியம் எல்லாத்தையும் விட்ற ஆண்டவரே. வாக்குத்தத்தெல்லாம் எனக்கு வேணாம், நீங்கள் தான் எனக்கு வேணும். என் கூட நீங்கள் வாங்க அப்பா, இல்லைன்னா நான் இங்கேருந்து போகல. அந்த மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், போப்பா, உனக்கு நான் இளைப்பாறுதலை கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் கூட நீங்கள் வாங்க ஆண்டவரே. இங்கே சிலர் இருக்கிறீங்கல்ல, இங்கே சிலர் என் கூட நீங்கள் இருங்க ஆண்டவரே. யோசிச்சு பார்த்தா பரிசுத்த ஆவியானவர் எத்தனை பேர் இங்கே நீங்கள் பரிசுத்த ஆவியை, எனக்கு தெரியல எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டீங்க. நான் சொல்கிறேன் பரிசுத்த ஆவியானவர், இது ஒருவேளை இந்த எக்ஸாம்பிள் தவறாக இருந்தால் மன்னிச்சுக்குங்க, எனக்கு அதை தவிர வேறு ஒன்றும் தெரியல. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம்ம வாழ்க்கிற வாழ்க்கை எப்படி தெரியுமா? பெட்ரோல் போடாமல் வண்டி ஓட்டுற கதை. பெட்ரோல் போடலன்னா வண்டி என்ன பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லு விக்கி, சொல்லு, நல்லா சத்தமாக தான் சொல்ல. எப்படி எவ்வளோ தூரம் தள்ளிட்டு போக, மூச்சு இறைக்குது இல்லை, முடியல. ஆவியானவர் நம்ம கூட இருந்தா நம்ம நடக்கிறதும் தெரியாது, நம்ம போகிறதும் தெரியாது, கஷ்டத்துலேயும் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. பவுல் சிறைச்சாலை, இல்லைன்னா எவனா சிறைச்சாலையில் கை காலெலாம் கட்டி போட்டு வச்சு சம்மடி, நம்ம ஊரில் சொல்லல பொலந்து கட்டிட்டாங்க, அடித்து கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க. நம்மளாம் தான் நான் சொல்லுவேன் பக்கத்தில், நான் ஒருவேளை பக்கத்தில் இருந்தேன்னா, பவுலே ஆனால் நீ இருக்கிற பற்றியா இந்த நிலைமையிலையும் உனக்கு பாட்டு இல்லை அப்படிதான், நான் அப்படி தானே கேட்டிருப்பேன். ஆனால் ரொம்பயா நீ இந்த நிலைமையிலையும் உனக்கு பாட்டு கேட்குதானே. அதான் நாம பவுலும் சீலாவும் அந்த நிலைமையிலையும் ஆனால் எங்கே உள்ள யார் இருக்கா, என்ன எவன் அண்ணன் அடித்தாலும் எவன் பிரித்து போட்டாலும் கர்த்தர் அவங்களோட கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு பயம் இல்லை, கவலை இல்லை, கலக்கம் இல்லை, தயக்கம் இல்லை, சந்தேகம் இல்லை. நான் செத்து போயிடுவேனா? பேதுரு ஜெயிலில் தூக்கிட்டு போய் போட்டாங்க. நான் என் நிலைமையை தான் யோசிச்சு சொல்லுவேன் எப்பவுமே. ஆண்டவரே, நான் ஆண்டவரே உங்களுக்காக ஊழியத்துக்காக வந்தேன். இப்படி நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணியிருப்பேன்? நான் புலம்பி ஜெபம் பண்ணியிருப்பேன். பேதுரு என்ன பண்ணார்? யாராவது சொல்லுங்கள், என்ன பண்ணார்? அது எப்படி படுத்துவனா, ஒரு குளிச்சு படுத்து தூங்குறாரு. அவன் வந்து தூதை வந்து விழாவில் தட்டி நல்லா எழுந்திருப்பா. ஏன் தெரியுமா? அவர் விசுவாசிக்கிறவர் யாருன்னு அவருக்கு தெரியும். ஆண்டவரே, வாழ்ந்தா உமக்காக. அடுத்த வார்த்தையை நான் சொல்கிற நிலைமையில இப்போ இல்லை, அவ்வளோ இன்னும் நான் போல்ட் ஆகலை. வாழ்ந்தா உமக்காக, அதனால நான் உமக்காக வாழ்கிறேன் ஆண்டவரே, இல்லையா? ஒருவேளை இங்கே யாருன்னா அவர் திருப்பிங்க, நான் மறிச்சாலும் உமக்காக. பவுல் சொன்னார் இல்லை, முடியும் போது தான் சொன்னார், ஆண்டவரே கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எல்லாரெல்லாம் சொல்லிடாதீங்க தயவுசெய்து, எல்லாரெல்லாம் சொல்ல முடியாது, அதுக்கு நாள் வரும். எல்லாராலும் அப்படி சொல்ல முடியாமலாம் இருக்காது, நாள் வரும். அன்னைக்கு நீங்கள் உண்மையிலே உங்கள் உள்ளத்துலன்னு சொல்லுவீங்க, ஆமாம் ஆண்டவரே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரே ஒரு வசனத்தை திருப்பியும் வாசிக்கலாமா? 1 நாளாகமம் 13:14 வாசி, நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அந்த ஒரு வசனம் மற்ற அப்போஸ்தலர் 10:31. சீக்கிரம். தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒன்று தான். அதனால் ஆண்டவரே எங்கள் கூட நீங்கள் வாங்க, ஆண்டவரே எங்கள் கூட நீங்கள் வாங்கப்பா.
இந்த செய்தி முடிஞ்ச உடனே அறிவிப்புகள் எல்லாம் கொஞ்சம் தயவுசெய்து நான் சிலது எழுதி வச்சுட்ருக்கிறேன், உங்ககிட்ட நான் சொல்கிறேன், தயவுசெய்து கேட்டுட்டு போங்க. என் கூட நீங்கள் வாங்க. அப்போஸ்தலர் 10:31. எந்த மனுஷனும் ஆகிலும் ஆண்டவருக்கு நீதி செய்ய ஒரு விக்கி இருந்தான்னா போதும், ஒரு யுவராஜ் இருந்தான்னா போதும். எந்த மனுஷன், நீ என்ன குலம், நீ என்ன கோத, அதெல்லாம் அவருக்கு கவலையே கிடையாது. எந்த மனுஷனாகிலும் ஒரு மனுஷன் கர்த்தருக்கு நீதியாய் கர்த்தருக்கு பரிசுத்தமாக வாழ்ந்தான்னா ஆண்டவர் சொல்றாரு, அவன் தான் எனக்கு உகந்தவன். தாவீது, என் இருதயத்தை கேட்டேன். சரி, என் இருதயத்தை கேட்டேன்னா என்னன்னா, உன் வாழ்க்கையில் பிரச்சனையே நீ சந்திக்க மாட்டேன். தாவீது அவ்வளோ கஷ்டப்பட்டாரு தெரியுமா? அவருடைய குமாரனோட 4ஆகமத்தில் கர்த்தர் எப்படி பேசுறாரு தெரியுமா? சண்டையே இருக்காது, அவனுக்கு விரோதிகளே இருக்க மாட்டாங்கய்யா. யாருக்கு? சாலமோன் யாருடைய பிள்ளை? ஆனால் ஆண்டவருடைய இரக்கத்துக்கு நீ மெஷரே வைக்க முடியாதுயா. பத்சேபால், இன்னொருத்த உரியாவுடைய மனைவியாகிய பத்சேபாலுக்கு பிறந்த சாலமோன் மேலே கர்த்தர் அன்பாக இருந்து அவனுக்கு என்ன வாக்குத்தத்தனா, அவன் நாட்களில் அவனுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை உங்கள் குடும்பம்ல தழைச்சிருக்கோயா. மருத்துவச்சிகள் செஞ்ச காரியம் கர்த்தர் அவர்களுடைய குடும்பங்களை தழைக்க செய்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய சகோதரர் வாழ்கிற வாழ்க்கையில் அவங்க பிள்ளைகளை கர்த்தர் தழைக்க செய்வார். நம்ம பிள்ளைங்க கர்த்தருடைய சமூகத்தில் நல்லா இருப்பாங்கய்யா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம்.